வணக்கம். பிரபஞ்சத்தை நோக்கி மேனிஃபெஸ்டேஷன், வெளிப்படுத்துதல், விஷுவலைசேஷன், காட்சிப்படுத்துதல். உங்கள் கனவு மெய்ப்படும் தருணம் இது. அதை நீங்கள் மறக்கவே மறக்காதீர்கள். உங்களுக்கு தேவையானவற்றை காட்சிப்படுத்தி உணர்வுபூர்வமாக கிடைத்து விட்டதாக நம்புங்கள். இந்த உங்களுடைய வெற்றி, நீங்கள் பெற வேண்டிய அனைத்தும் அன்பு, பணம், ஆரோக்கியம் எல்லாமே நீங்கள் நினைத்தபடி, வேலை நீங்கள் நினைத்தபடி நடக்க எல்லாம் வல்ல பிரபஞ்சத்தை பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கு இன்னொரு அழகான செய்தியோடு உங்களை பார்ப்பதில் மிக்க சந்தோஷம். நம்ம காலையில் எழுந்த உடனே என்னென்னா டக்குன்னு ஃபேனை பார்ப்போம். முக்கால்வாசி பேர் ஃபேனை தான் பார்ப்போம். அப்படி மேலே பார்த்துட்டு பார்க்கும்போது அந்த ஃபேன் என்ன சொல்லுதுன்னா, பி கூல், பி கூல். எல்லாவற்றையும் ஒரு அமைதியாக, ஒரு நார்மலாக, சந்தோஷமாக பாருங்கள் அப்படிங்கிறது. அடுத்தது விட்டம், அதாவது சீலிங் பார்த்தோன்னு சொல்லுது, நீ பிறந்தது எதற்காக, நினைப்பதை உயர்வாக நினை. ராபர்ட் ப்ரௌனிங் ஒரு போயிட்டு இருந்தார். அவர் சொல்லியிருக்காரு, நாம் நினைக்கும்போது நல்லதே நினைக்கணும், உயர நினைக்கணும். வானம் எதற்காக, வானம் உங்களிடம் வசப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு போயிட்டு கொண்டு போயிருப்பார். அதுக்கு அடுத்தது ஜன்னலை பார்ப்போம். இந்த வீடு அவ்வளோ அழகான விஷயம், நாம் இருக்கிற வீடு, அதை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணு. ஜன்னல் என்ன சொல்லுது, திறந்து வெளி உலகத்தை பார், உனக்கு வேணுங்கிற அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற. அடுத்தது நாம் கதவை நாம் இப்படி புஷ் பண்ணி திறக்கும்போது எல்லா முயற்சிகளையும் முழு மூச்சோடு, நம்பிக்கையோடு, உங்களுடைய முழு பலத்தையும் உபயோகித்து நீங்கள் அதை செய்யுங்கள் அப்படின்னு அந்த கதவு சொல்லுது நமக்கு. கடிகாரத்தை பாருங்கள். கடிகாரத்தை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கடிகாரம் சொல்லுது, காலம் யாருக்கும் காத்திருக்காது. அதனால் நீங்கள் காலத்தை தாமதிக்காமல் பண்ணுங்கள், நேரத்தை வீணடிக்காதீங்க அப்படின்னு. அடுத்தது நாட்கள் என்ன சொல்லுதுன்னா, நான் ஓடிக்கிட்டே இருப்பேன், நான் நிற்கவே மாட்டேன். இன்றைக்கி இந்த நிமிஷம் இந்த தருணம் நீ விட்டுட்டேன்னா, இன்றைக்கி இந்த நிமிஷம் அந்த தருணம் நாளைக்கு வராது அப்படின்னு. மேலும் தரை என்ன சொல்லுதுன்னா, தரை சொல்லுது, பணி, வணங்கு, நன்றி சொல். தரையை பார்த்தா, தரையில் விழுந்துதான், ஆஸ் ஜென்ரலாக தரையில் விழுந்தால் முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணுறோம். தரையில் உட்காந்து தான் அல்லாஹ் அக்பர் சொல்கிறோம். தரையில் உட்காந்து தான் நம்ம சாமியை கும்பிடுறோம். ஓகேங்களா? அதனால் அந்த தரை மிக அருமையான ஒன்று, நம்மை தாங்கி பிடிக்கிறது. அது சொல்லுது, நீ வணங்கு, அமைதியாக இரு, மரியாதையாக இரு, ப்ரேயர் பண்ணு அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? இதுதான் இந்த அருமையான வீடு நமக்கு சொல்லிக் கொடுக்கும் ஒரு பாடம். நீங்கள் எங்கே சொந்த வீடோ வாடகை வீடோ எங்கே இருந்தாலும் பாருங்கள், நீங்கள் இதை உணர்ந்துக்கோங்க. அடுத்தது என்னென்னா, எல்லாத்துக்குமே ஒரு குறுக்கு வழி தேவைப்படும் நமக்கு. ஃபாஸ்ட்டாக, குயிக்காக எப்படி பண்ணுறது, உடனே இப்போவே நிறைய பேருக்கு இப்போவே ஏன்னா ரொம்ப அவஸ்தையான நேரத்தில் இப்போவே ரொம்ப முக்கியமான விஷயமாக போயிடுது. அதுக்கு ஒரே குறுக்கு வழி ஒன்று தான். நாம் சந்தோஷமாக ஒரு ஃபீலிங் மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணணும், செயல்களில் நடக்கணும். செயல் செய்யும்போதே ஒரு சந்தோஷமான ஃபீலிங், இது செய்கிறோம் அப்படின்னு சிரிச்சுக்கணும் உங்களுக்குள்ளேயே. இதெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த சந்தோஷமான ஃபீலிங் அதிகரிக்க உங்களுக்கு தேவையானது அருகில் நீங்கள் இருப்பீர்கள். இந்த சந்தோஷமாக இருக்கிறது உங்களுக்கு மிக விரைவான வழி. உங்கள் தேவைகளை நினைத்து சந்தோஷப்பட்டு, கிடைத்ததாக நினைத்து சந்தோஷப்படுங்கள். அது விரைவாக உங்களிடம் வந்து சேரும். கடைசியாக இதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், இந்த விரைவான இந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு. என்ன அப்படின்னா, கருணை. யூ ஹாவ் டு பி கைண்ட் டு த பீப்புள் அரவுண்ட் யூ. உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கணும். அவங்க என்ன தான் பண்ணாலும் மன்னிச்சிடும், மறக்கணும். அன்பை பொழியுங்கள், நன்றி சொல்லுங்கள். ஒரு செடியாகட்டும், செடிக்கு தண்ணி ஊற்றி அந்த செடி பச்சை பசேல்னு அழகாக இருக்கு அம்மா நீ அப்படி சொல்லி கருணை. ஒரு பூனை, நாய், காக்கா, பறவை எல்லாவற்றுக்கும் ஒரு கருணை காட்டுங்கள். கருணை காட்டினால் உங்களிடம் தானாக சந்தோஷம் பெருகி, நான் இவ்வளோ நல்லவ அப்படின்னு நினச்சாலே நமக்கு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷம்தான் உங்களுடைய இலக்கை உங்களை நோக்கி அழைத்து செல்லும். இனி ஒரு விஷயத்தோடு, நல்ல செய்தியோடு
உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.